நம்ம இன்னைக்கு லஞ்சில் பண்ணுற மாதிரி ரொம்ப டேஸ்டியான காஷ்மீரி புலாவ் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், செய்கிறதும் ரொம்ப ஈஸி. இது கூட பன்னீர் பட்டர் மசாலா, அதுக்கப்புறமா முட்டை குருமா இல்லை வெஜ் குருமா கூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே பக்காவாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 1 கப் அளவு பாஸ்மதி அரிசி எடுத்துக்கோங்க. நீங்கள் பாஸ்மதி அரிசிக்கு பதிலாக நார்மல் சாப்பாட்டு அரிசி கூட யூஸ் பண்ணலாம். பொதுவாக காஷ்மீரி புலாவ் பாஸ்மதி அரிசியில் தான் பண்ணுவாங்க. இப்போ இந்த அரிசியை தண்ணி ஊற்றிட்டு 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா தண்ணி ஊற்றிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை ஊற வச்சுக்கோங்க. 10 நிமிஷம் ஊற வச்சா போதும். இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி வச்சாச்சு. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ ஒரு குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் நெய், 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 பட்டை சேர்த்துக்கோங்க. கூடவே 2 கிராம்பு, 1 நட்சத்திர சோம்பு, கூடவே 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். நீங்கள் உங்ககிட்ட இருக்க ஹோல் கரம் மசாலாஸ் சேர்த்துக்கலாம். இவ்வளோ தான் சேர்க்கணும்னு இல்லை. இது எல்லாமே சேர்த்திங்கன்னா நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்காக தான் சேர்த்துருக்கேன். இது கூடவே 2 பிரியாணி இலையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இது நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே நம்ம ஊற வச்சுருக்க அரிசியையும் தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துருங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் இதை நல்லா வதக்கிக்கோங்க. அந்த நெய் அதுக்கப்புறம் அந்த எண்ணெயில் இந்த அரிசி வதங்கும் போது நல்ல ஒரு சுவை கொடுக்கும். இது கூட குங்குமப்பூ பால் சேர்த்துருங்க. நான் ஒரு 1/4 கப் அளவு பாலில் 3-4 குங்குமப்பூ சேர்த்துட்டு நல்லா ஊற வச்சுருந்தேன். அதை சேர்த்துருக்கேன். வெதுவெதுப்பான பாலில் ஊற வச்சிங்கன்னா சீக்கிரமாக ஊறிடும். இது ஆப்ஷனல். குங்குமப்பூ சேர்த்திங்கன்னா நல்ல கலரும் ஃப்ளேவரும் கொடுக்கும். நான் சேர்த்துருக்கிறது காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் 1/2 கப் அளவு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துட்டு 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. காஷ்மீரி புலாவ் லைட்டான ஒரு ஸ்வீட்னஸோடு இருக்கும். இதுதான் ப்ராப்பரான மெத்தடு. ஸோ கண்டிப்பாக பால் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். பாலில் செய்கிறோமே கொஞ்சம் பாயாசம் டேஸ்ட் வருமானு யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக வராது. நம்ம இதில் ஹோல் கரம் மசாலா சேர்த்துருக்கோம்ல, அந்த வாசனைக்காக இது அப்படியே ஒரு புலாவ் டேஸ்ட்டில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் பயப்படாமல் பால் சேர்த்து பண்ணலாம். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ லேசாக கொதி வந்ததுக்கப்புறமா குக்கர் மூடி போட்டு மூடிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது குக்கர் மூடி போட்டு மூடியாச்சு. 3 விசில் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க. ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆகட்டும். அதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், 3 விசில் வந்துட்டு ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆகிருக்கு. இப்போ நம்ம விசில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் குக்கர் ஓப்பன் பண்ணுங்கள். நல்ல கமக்கிற காஷ்மீரி புலாவ் சூப்பராக தயாராக இருக்குது. நீங்களே பார்த்தீங்கல்ல, ஒரு 5-10 நிமிஷத்தில் சட்டுன்னு ரெடி பண்ணிடலாம். இதுக்கப்புறமா இதில் டாப்பிங்ஸ்லாம் சேர்ப்போம். அது இன்னுமே நல்ல சுவை கொடுக்கும். இப்போது இந்த ரைஸ் ஒரு ஓரமாக இருக்கட்டும். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சூடுபடுத்திட்டு 1 கைப்பிடி அளவு கிஷ்மிஷ் சேர்த்துக்கோங்க. இந்த நட்ஸ் எல்லாமே நீங்கள் உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப எந்த அளவு சேர்க்கணுமோ அந்த அளவு சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கிஷ்மிஷ் நல்ல பலூன் மாதிரி உப்பி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா இதை வெளியில் எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் வச்சுருங்க. அதே நெய்யில் 1 கைப்பிடி அளவு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 கைப்பிடி அளவு பொடியாக கட் பண்ணின பாதாம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதில் இந்தளவுக்கு நிறைய நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் அதுக்கப்புறமா குங்குமப்பூலாம் சேர்க்குறதுக்கு ரீசன் பொதுவாக காஷ்மீரில் தான் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் நல்லா விளையும். ஸோ அங்கே செய்கிற இந்த புலாவில் இது எல்லாமே அதிகமாக சேர்த்து தான் பண்ணுவாங்க. ஸோ அதே டேஸ்ட் வரணுன்றதுக்காக நானும் அப்படியே செஞ்சு காமிச்சிருக்கேன். இப்போது இதுவும் நல்லா வறுபட்டதுக்கப்புறம் வெளியில் எடுத்து வச்சாச்சு. அதே நெய்யில் 1 பெரிய சைஸ் வெங்காயத்தை நீள்வாக்கில் அரிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. இது நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். இடையிடையில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கிடும். இப்போ பாருங்கள், வெங்காயத்தோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் வெங்காயத்தையும் வெளியில் எடுத்துகிட்டு ஒரு ஓரமாக வச்சுருங்க.
இந்த மாதிரி புலாவ் செய்யும்போது பெரியவங்களுக்கு மட்டும் இல்லை சின்ன குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இது டேஸ்ட்டாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் பார்க்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம ரைஸ் தயாராகிருச்சு, மேலே போகிற டாப்பிங்ஸும் தயாராகிருச்சு. ஒரு அரை கப் அளவுக்கு மாதுளம்பழம் உரித்து சேர்த்துக்கோங்க. இது கூடவே அரை கப் அளவுக்கு தோல் சீவிட்டு பொடியாக கட் பண்ணின ஆப்பிள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த ட்ரை ஃப்ரூட்ஸு, வெங்காயம் இதெல்லாம் சேர்த்துருங்க. நீங்கள் உங்களுக்கு விருப்பமான பழங்கள் சேர்க்கலாம். இது கூட அன்னாசி பழம் சேர்க்கலாம். அது இன்னுமே ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். நல்ல ஒரு புளிப்பு சுவை இனிப்பு சுவையோடு சேர்ந்து ஒரு விதமான டேஸ்ட் கொடுக்கும். ஸோ நீங்கள் ஆப்பிளுக்கு பதிலாக அன்னாசி பழம் சேர்த்து கூட பண்ணலாம். ஓகே, இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான காஷ்மீரி புலாவ் சூப்பராக தயாராகிருச்சு. நீங்களே பாருங்கள், பார்க்கும்போதே டெம்டிங் ஆகுதுல்ல. இதோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் குட்டீஸ்க்கெலாம் டிஃபன் பாக்ஸில் கூட வச்சு விடலாம். ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். டிஃபன் பாக்ஸும் காலியாக வரும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த காஷ்மீரி புலாவ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.